ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் இதில் ஒரு சின்ன பேண்ட் பண்ணுறதை பார்த்தோம். ஹேரில் போடுறதுக்கு நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன இந்த மாதிரி பேண்டு தான் போட்டுட்ருப்போம் முடிக்கு. இப்போ இதுலேயே நம்ம உள்ளனில் ஒர்க் பண்ணி போட போகிறோம். இந்த பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் வீடியோவில். இந்த பேண்டுக்கு நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து ஒரு 40-50 பீட்ஸ் கோத்து வச்சுருக்கேன். இந்த பேண்ட் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டதே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ இதை விட தின்னாக ஒல்லியாக இருக்கிற பேண்டு இல்லை, நம்ம வந்து எலாஸ்டிக் கூட எடுத்து இதை போடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுருங்க, 2 செயின். அப்புறம் எப்பவும் போட நம்ம டிசி போட்டு ஃபில் பண்ணுறோம். இது ஃபுல்லாக இந்த மாதிரி டிசி தான் போடுறோம். இந்த பேண்ட் ரிங் ஃபுல்லாக டிசி போட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த ரோ முழுக்கவே இதுதான் போட்டு டபுள் க்ரோஷெட் தான் போடுறோம். கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நம்ம இந்த பேண்டு ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷெட் போட்டு ஃபில் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இது மாதிரி இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டு அடுத்த லைனுக்கு போகிறோம். அடுத்த லைன் போகும்போது இதே மாதிரி 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு இந்த இது கேப்பில் தான் நம்ம விட போகிறோம். பார்த்திங்கன்னா 3 4 ஒரு இதுக்கு 4 டிசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம வந்து இங்கே பீட் கோத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஆல்ரெடி நம்ம இப்போ பீடு கோத்து வச்சுருக்கோம். இந்த பீடையும் சேர்த்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டிச்சில் இதில் 3 போட்டாச்சு, 3 டிசி. அடுத்த ஸ்டிச்சுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 பீடு போட்டு இப்படி ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு திருப்பி அதே ஸ்டிச்சில் 3 பீடு போட்டுருங்க. 3 டிசி 3 டிசி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஸ்டிச் நாட்டில் விடும்போது 1 2 3 டிசி போட்டுட்டு நம்ம இங்கே கோத்து வச்சுருக்கிற ஒரு பீடை ஆட் பண்ணிடுங்க. இதில் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து இதில் கோத்து எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொரு லைனுக்காக பார்த்திங்கன்னா இப்படி வரும். இதுக்கு அடுத்தது இனி 2 அதே இதில் நம்ம போடணும். இப்படி 3 கோக்கவே நம்ம இடையில என்ன பண்ணால் இந்த பீடை இதில் ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே டபுள் க்ரோஷெட் தான். இதில் டபுள் க்ரோஷெட்டு போடுறோம். இதையும் போட்டுட்டு 1க்கு 3 ஆட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா செயின் போட்டுகிட்டே வரணும். இந்த பீடை ஆட் பண்ணி திருப்பி இதே இதில் இப்படி போட்டுட்டு வரணும். இப்படியே நிறுத்திட்டே போட்டுட்டு வர வேண்டியது தான். உங்களுக்கு பீடு எவ்வளோ போட்டிருக்கீங்க, என்ன ஸ்டிச் இருக்குது தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போகும்போது ஒரு 2 டபுள் டிசி போட்டுட்டு
அப்புறம் நம்ம பீடு ஆட் பண்ணோம். இதே தான் ஃபுல்லும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ கலர் சாரீஸ்க்கு மிக்சிங் பண்ணி நம்ம போடலாம். இப்படி பார்த்திங்கன்னா இந்த பீடு இடையில இப்படியே வந்துகிட்டே இருக்கும். பேண்டோடது பார்த்திங்கன்னா எண்டிங் போர்ஷனில் வந்துட்டோம். இப்படி இருக்கும். இதில் நம்ம ஃபுல்லாக அடர்த்தியாகவும் வைக்கலாம் பீட்ஸு. அப்படி இல்லைன்னா ஒரு 4 இதுக்கு தள்ளி தள்ளியும் வச்சு பண்ணலாம். நம்ம சாதாவாக இந்த லப்பர் பேண்ட் இதெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி கலர் கலராக நம்ம சாரீக்கு மேட்சாக பண்ணி அதில் பீட் ஒர்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா செயின்ஸ் எல்லாம் ஹேங்கிங் ஆகிற மாதிரி செயின்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரியும் இனி அழகாக பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்படி இந்த பீடோடு சேர்த்து இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சிருவோம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்மளோட பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. முடிக்க வர பேண்ட், லப்பர் பேண்ட் இதுக்கு பதில் இந்த மாதிரி கலர் கலர் பீட் வச்சு பண்ணலாம், இல்லை நல்லா அடர்த்தியாக வச்சு பண்ணலாம். இதுலேருந்து ஹேங்கிங் ஆகிற மாதிரி கூட போடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய முடிக்கும் நம்ம வந்து இப்படி பண்ணி முடியில் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இழுத்து நம்ம போட்டுக்கலாம்.